தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஒரு 10 அட்டகாசமான ட்ரிக்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிக்ஸில் ஒரு சில ட்ரிக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும். அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் இதில் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் அது எந்த ட்ரிக்ஸுங்கிறத சொல்லுங்கள். இப்போ நம்ம அந்த அட்டகாசமான 10 ட்ரிக்ஸ் எதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். முதல் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் சேவ் பண்ணாமலே நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி மெசேஜ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேருக்கு நம்ம மெசேஜ் பண்ணும்போது ஒரு வாட்டி தான் நம்ம அவங்களுக்கு மெசேஜ் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு எந்த ஒரு மெசேஜ் நம்ம பண்ண மாட்டோம், அவங்களும் நமக்கு எந்த ஒரு ரிப்ளை பண்ண மாட்டோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எனக்கு இந்த ஒரு மெசேஜை இந்த ஆளுக்கு சென்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சென்ட் பண்ணும்போது நம்ம அந்த நம்பரை சேவ் பண்ணி இந்த மாதிரி தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறாங்க வாட்ஸ்அப்பில். அதுக்கப்புறம் ரீஃப்ரெஷ் கொடுத்து அந்த கான்டாக்ட் எடுத்து அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது எதுவுமே அதுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் அந்த நம்பரை மட்டும் வச்சு நம்ம மெசேஜ் பண்ணிடலாம். நீங்க எந்த கான்டாக்ட்லையும் அந்த நம்பரை சேவ் பண்ண வேண்டாம். அது எப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போறோம். உங்களுடைய மொபைலில் முதலாவதா பிளே ஸ்டோரை ஓபன் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோரை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் மேலே தெரியக்கூடிய இந்த சர்ச் பார்ல ஓபன் அன்சேவ்டு இன் வாட்ஸ்அப் என்கிற ஆப்பை சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த மூன்றாவது தெரியக்கூடிய ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்பினுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி கூட டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் தான் ஐக்கான் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆப் இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் ஆல்ரெடி எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதில் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக கண்ட்ரி கோடு நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளுடைய இந்தியா கண்ட்ரி கோட் பார்த்தீங்கன்னா 91. ஸோ நான் அதை என்டர் பண்ணிட்டேன். ஸோ இந்த கண்ட்ரி கோடை தொடர்ந்து உங்களுடைய அந்த மொபைல் நம்பர், எந்த மொபைல் நம்பருக்கு மெசேஜ் சென்ட் பண்ணணுமோ அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஓப்பன்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு அந்த நம்பருக்கு எந்த மெசேஜ் சென்ட் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். நீங்கள் அங்கே சென்ட் பண்ணுற மெசேஜ் இங்கே ஈஸியாக வந்துடும். ஸோ நீங்கள் நம்பர் எல்லாம் சேவ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. இரண்டாவது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம ஆடியோ சென்ட் பண்ணுறோம். ஸோ அதிலே ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி சென்ட் பண்ணும்போது நம்மளால அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் சென்ட் பண்ண முடியாது. இது நம்ம வாட்ஸ்அப் ஏதாவது ஒரு வாய்ஸ் மெசேஜாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஏதாவது பாடலை பாடி அனுப்புறதா இருக்கட்டும், எதா இருந்தாலும் நம்ம அதை கேட்டுட்டு அனுப்ப முடியாது. அப்படியே தான் அனுப்ப வேண்டியதா இருக்கு. ஸோ அப்படி அனுப்பாம நீங்க பேசுனதையோ இல்லை நீங்க பாடுனதையோ உங்களால கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆடியோ உங்களால அனுப்ப முடியும். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா, நீங்க நார்மலா ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றீங்களா இருந்தா இந்த மாதிரி கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்க பேசி ரெக்கார்ட் பண்ணுவீங்க. பண்ணிட்டு அதுலேருந்து நீங்க கை எடுக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காவே அந்த மெசேஜ் சென்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணாம நீங்க பேசுனது உங்களுக்கு கேட்கணும். கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க சென்ட் பண்ணணும். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த மைக்ல லாங் பிரஸ் பண்ணி மேல பார்த்து இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ இது லாக் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு தேவையான வாய்ஸை நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. பாடலாக இருந்தாலும் நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பேசி முடிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி வந்துக்கோங்க. அப்படியே பேக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பின்னாடி மறுபடியும் வாட்ஸ்அப்புக்குள்ளாடி போங்க. வாட்ஸ்அப்புக்குள்ளாடி போயிட்டு நீங்கள் யாருக்கு மெசேஜ் சென்ட் பண்ணீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களால் கீழே இந்த மாதிரி பார்க்க முடியும். ஸோ இதுதான் நீங்கள் லாஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ இப்போ இதை நீங்கள் ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கேட்டதுக்கு அப்புறம் நீங்கள் இதை சென்ட் பண்ணால் போதும்னா நீங்கள் இந்த சென்டை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை வேற இன்னொரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னா இந்த டெலிட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க இந்த வாய்ஸை. ஸோ மறுபடியும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்னொரு வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது போதும்னா ஜஸ்ட் சென்ட் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். மூன்றாவது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீட் மெசேஜ் வித்தவுட் ப்ளூ டிக் மார்க். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நமக்கு சென்ட் பண்ண மெசேஜ் நம்ம படிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ப்ளூ டிக் மார்க் காமிக்கும். ஸோ அப்படி காமிக்காம எப்படி நம்ம அந்த மெசேஜை படிக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்ம அந்த மெசேஜை படிச்சோங்கிறது தெரியாது. ஸோ இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த நம்பர்லேருந்து அந்த நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். ஸோ வாய்ஸ் மெசேஜை சென்ட் பண்ணிட்டேன். இந்த மொபைலுக்கு அது ரிசீவும் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக இந்த மெசேஜை ஓப்பன் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் ஃப்ளைட் மோடை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வாய்ஸ் மெசேஜை நீங்கள் கேட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் பின்னாடி வாங்க.
இப்போ வந்து ஃப்ளைட் மோடை வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மறுபடியும் வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மொபைல்ல பார்க்கலாம். பாருங்க, இந்த மொபைல்ல வந்து ப்ளூ டிக் விழல, ஆனா வந்து நம்ம இந்த மெசேஜை வந்து ரீடும் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. நான்காவதா நம்ம வாட்ஸ்அப்ல பார்க்க போற ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ ரிப்ளை தான். ஸோ அந்த ஆட்டோ ரிப்ளை எதுக்காக பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய டைம்ல வந்து பிஸியா இருந்துட்டு இருப்போம். ஸோ வேலைக்கு போறதா இருக்கட்டும், இல்ல வந்து ஏதோ ஒரு விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து பிஸியா இருந்துட்டு இருப்போம். அந்த நேரங்களில் நமக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம ரிப்ளை கொடுக்கணும். அதாவது நான் இப்போ வந்து பிஸியா இருக்கிறேன், அப்புறம் கால் பண்றேன், இல்ல வந்து டிரைவிங்ல இருக்கிறேன், அப்புறம் கால் பண்றேன், இல்ல டெக்ஸ்ட் பண்றேன், இந்த மாதிரி ஒரு ரிப்ளை வந்து காமனான ரிப்ளை வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து தனித்தனியாக கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ அவங்க நமக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ண உடனே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிப்ளை போகணும். ஸோ அதை எப்படி செட் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே தெரியக்கூடிய இந்த சர்ச் பாரில் வந்துட்டு ஸோ இந்த ஆப்பை வந்து பயன்படுத்தி தான் நம்ம வந்து ஆட்டோ ரிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த ஆப்பை வந்து முதல்ல இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த ஆப்புடைய லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். தேவை உள்ளவங்க அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஐக்கான் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆப் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே தெரியக்கூடிய இந்த ஆட்டோ ரிப்ளை ஆஃப்ங்கிறத வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு தேவை உள்ள நேரங்களில் மட்டும் ஆன் பண்ணி வச்சுருந்தா போதும், மற்ற நேரங்களில் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை ஆன் பண்ணிடலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் அசஸ் கேட்குது. ஸோ இதையும் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து பயன்படுத்தினீங்கன்னா யார் வந்து மெசேஜை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தெரியும் அது நீங்கள் அனுப்பலை, ஆட்டோமேட்டிக்காக வந்ததுங்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், ஐ ஆம் பிஸி, டெக்ஸ்ட் யூ லேட்டர், ஐ ஆம் டிரைவிங், டெக்ஸ்ட் யூ லேட்டர், ஐ ஆம் ஸ்லீப்பிங், டெக்ஸ்ட் யூ லேட்டர், இந்த மாதிரி. ஸோ நான் இப்போ வந்து இதை கொடுத்துக்கிறேன், ஐ ஆம் டிரைவிங், டெக்ஸ்ட் யூ லேட்டருங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எடிட் கூட பண்ணிக்கலாம். அதுக்காக வேணா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு ஏதாவது எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் அடுத்ததாக இருக்கக்கூடிய செட்டிங்கை வந்து பாருங்கள், காண்டாக்ட்ஸ். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு தேவையானது மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆட்டோ ரிப்ளை வந்து யாருக்கெல்லாம் போகணும், எல்லாருக்கும், உங்களுக்கு மெசேஜ் பண்ணுற எல்லாருக்கும் போகணும்னா எவ்ரி ஒன் கொடுங்க. மை காண்டாக்ட் லிஸ்ட்னா நீங்கள் வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸோ மை காண்டாக்ட் லிஸ்ட்டில் போயிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு யார் யாருக்கு ரிப்ளை போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் மை காண்டாக்ட் லிஸ்ட். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த காண்டாக்டை ஆட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு மட்டும் போகாது, அவங்கள தவிர மீதி உள்ள எல்லாருக்குமே வந்து போகும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் மை ஃபோன் காண்டாக்ட்ஸ், அதாவது வந்து நம்மளுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட்ஸ் தவிர வேறு யாராவது நம்பர்லேருந்தெல்லாம் சென்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து ரிப்ளை போகும். ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் எவ்ரி ஒன் இப்போ கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி சென்ட் பண்ணும்போது எப்படி ரிப்ளை வருதுங்கிறத பாருங்கள். ஸோ இவ்வளோ தான். இது வந்து நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து பிஸியாக இருக்கிறீங்கிறது வந்து அவங்களுக்கு கிளியராகவே தெரிய வரும். ஏன்னா மேலே டைட்டிலே வந்து கொடுத்துருக்காங்க ஆட்டோ ரிப்ளைங்கிறது மாதிரி. அஞ்சாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டோட ஒரு மெசேஜை நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி சென்ட் பண்ணுறதுங்கிறது தான். அதாவது நம்ம ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறோம், அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ். ஸோ அந்த மெசேஜை வந்து யாருமே பார்த்துடக்கூடாது. ஸோ அந்த நம்ம யாருக்கு சென்ட் பண்ணுறோமோ அவங்க மட்டும் தான் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைலை என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் நீங்கள் அனுப்புகிற அந்த சீக்ரெட் மெசேஜ் எனக்காக இருக்கும். ஆனால் அது படிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனாக இருக்கும். இன்னுமே வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம், நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் பண்றோம், ஆனா அவருடைய மொபைலை வந்து இன்னொருத்தர் யாரோ அவருடைய ஃப்ரெண்டு இல்லைன்னா அவருடைய பிள்ளை இல்லைன்னா அவருடைய மனைவியா இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மெசேஜை வந்து அவங்க பார்த்துருவாங்க. ஸோ அப்படி பார்க்காம இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண போறோம். ஸோ பாஸ்வேர்டோட நம்ம வந்து ஒரு மெசேஜ் அனுப்ப போறோம். ஸோ அந்த மெசேஜை அனுப்பிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த மெசேஜுக்கான பாஸ்வேர்டை நம்ம அவருக்கு கால் பண்ணி தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பாஸ்வேர்டையும் சேர்த்து அனுப்பிட்டீங்கன்னா யார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களே வந்து பார்த்துருவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜை வந்து நீங்கள் அனுப்பிட்டு அந்த பாஸ்வேர்டை வந்து அவருக்கு கால் பண்ணி சொல்லணும். ஸோ அது எப்படி பண்ணலாம்ங்கிறத இப்போ பார்க்கலாம். உங்களுடைய மொபைலில் ஒரு ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து குரோமை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா privenote.com வெப்சைட்டை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவையுள்ளவங்க அதை கிளிக் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளாடி போய்க்கோங்க. ஸோ போனதுக்கப்புறம் இதனுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஸோ இதில் உங்களுக்கு எந்த நோட் வேணுமோ, அதாவது வந்து நீங்கள் அவங்களுக்கு எந்த மெசேஜ் சென்ட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக ஜஸ்ட் ஹாய்ங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே தெரியக்கூடிய இந்த ஷோ ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இருக்கக்கூடியது வந்து நீங்கள் அவங்க வந்து மெசேஜ் ரீட் பண்ணோன்னே அந்த மெசேஜை வந்து டெலிட் பண்ணணுமாங்கிறது தான். ஸோ இது வந்து 1 hour கழிச்சு, 24 hours கழிச்சு, 7 days கழிச்சு, 30 days கழிச்சு டெலிட் ஆகிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாஸ்வேர்டு எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த மெசேஜுக்கான பாஸ்வேர்டு வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மேலே கொடுத்தா அதே பாஸ்வேர்டு வந்து கீழே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் யாருக்கு சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லிங்க் வந்து இங்கே ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பாஸ்வேர்டை கொடுத்ததுக்கப்புறம் ப்ரொசீடுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள் அந்த மெசேஜ் வந்து உங்களால் பார்க்க முடியும். 6வது வாட்ஸ்அப் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டைலிஷ் டெக்ஸ்ட் வந்து சென்ட் பண்ணுறது எப்படிங்கிறதா. நிறைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டைலிஷ் டெக்ஸ்ட் சென்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார் போடுறது, அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் போடுறது, இல்லை 3 ஹைஃபன் போடுறது, இந்த மாதிரி வேஸ்ட்டாக உங்களுடைய டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இது எதுவுமே பண்ண வேண்டாம். ஈஸியாக வந்து ஒரு ஸ்டைலிஷ் டெக்ஸ்ட் வந்து சென்ட் பண்ணலாம். டிஃபரெண்டான ஃபாண்டில் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் எப்படி சென்ட் பண்ணுறதுங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு தேவையான ஸ்டைலை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், அடுத்த டெக்ஸ்ட்டுக்கு அடுத்த ஸ்டைலை கொடுக்குறேன். 7வது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப்பில் வரக்கூடிய மீடியாக்கள், அதாவது வந்து ஃபோட்டோவாக இருக்கட்டும், இல்லை வந்து டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், ஆடியோவாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்பில் வந்திருக்கக்கூடிய மீடியாவை வந்து உங்களுக்கு எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அதனால் கேலரியில் போய் தேடிட்டு இருக்கிறீங்க, எதில் வந்துச்சு, எங்கே வந்துச்சுங்கிறது மாதிரி. ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. ஒரு பர்டிகுலர் குரூப்பில் வந்திருக்கக்கூடிய மீடியாவை மட்டும், அதாவது வந்து ஃபோட்டோவாக இருக்கட்டும், இல்லை வீடியோவாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், அதை வந்து எப்படி பார்க்குறதுங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வந்து எந்த குரூப்பில் வந்திருக்கக்கூடியதை உங்களுக்கு வந்து பார்க்கணுமோ அதுக்குள்ளாடி போய்க்கோங்க. ஸோ போனதுக்கப்புறம் ரைட் சைட் டாப் கார்னரில் உங்களால் வந்து ஒரு 3 டாட் மெனு ஐக்கானை வந்து பார்க்க முடியும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் குரூப் மீடியாங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த குரூப்பில் வந்திருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களால் இதில் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்னால் PDF, வேர்ட் ஃபைல், இதெல்லாமே வந்து நிறைய பேர் வந்து அனுப்புவாங்க. இது வந்து பிஸ்னஸில் இருக்கிறவங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே உதவும். ஸோ இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்பில் யார் யார் என்னென்ன லிங்க் சென்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து யூடியூப்ல உள்ள வீடியோவை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஏதாவது வந்து குரூப் இதை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஏதாவது வெப்சைட்டில் இருக்கக்கூடியதை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து பார்க்க முடியும். 8வது ட்ரிக் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து 2 வாட்ஸ்அப்புகள் வந்து பயன்படுத்துறீங்க. உங்களுக்கு அதுக்கான தேவையும் இருக்கு. அப்படி பயன்படுத்தும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அஃபிஷியல் வாட்ஸ்அப் ஆப்பையும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்பை வந்து பயன்படுத்துறீங்க. அதாவது வந்து வாட்ஸ்அப் கோல்டு, வாட்ஸ்அப் சில்வர், அது மட்டும் இல்லாமல் பேரலல்ங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பை போட்டு அதுக்கு உள்ளாடி இன்னொரு வாட்ஸ்அப்பை வந்து ஆட் பண்றீங்க. ஸோ அப்படி எதுவுமே வந்து நீங்க பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்க டைரக்டாவே அஃபிஷியலான வாட்ஸ்அப் ஆப் வந்து 2 எண்ணம் பயன்படுத்தலாம் ஒரு மொபைல. இதற்காக உங்களுடைய பிளே ஸ்டோரை வந்து முதலாவது ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ங்கிறத வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்புடைய லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாக கூட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நார்மலான வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இன்னொரு நம்பரை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இதனுடைய லிங்கை நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து அந்த வாட்ஸ்அப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் கொடுத்த நம்பர் தான் இதில் கொடுக்கணும்னு கிடையாது. ஸோ இதில் இன்னொரு நம்பரை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. வேறு எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பையும் வந்து பயன்படுத்தாதீங்க. நம்ம 9வது பார்க்க போகிற வாட்ஸ்அப் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து சேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த சேட் வந்து லென்த்தாக போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் வந்து தேவைப்படுது. ஸோ அது லென்த்தாக வந்து எடுத்துட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 2 கிளிக்லேயே வந்து அந்த சேட் அத்தனையுமே வந்து நம்மளுடைய மொபைலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம யார்கிட்ட சேட் பண்ணதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதாவது வந்து நம்மளுடைய மொபைலில் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆளுடைய வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3 டாட் மெனு ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மோர்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போயிட்டு எக்ஸ்போர்ட் சேட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்க வேண்டியது தான். அப்புறம் உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் அந்த ஃபைலை எடுத்து எப்போ வேணுமானாலும் பார்த்துக்கலாம். நம்ம பார்க்க போகிற அந்த கடைசி 10வது வாட்ஸ்அப் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தேவையில்லாத குரூப்ஸ்ல இருந்து, அதாவது வந்து இப்போ எல்லாருமே வந்து நிறைய குரூப்ஸ்ல வந்து நம்மளை ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த குரூப்ல இருந்து எக்ஸிட் ஆனால் அவங்களுக்கும் தெரிய வரும். ஸோ அவங்களுடைய மனது கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு நம்மளும் அதுல இருந்து எக்ஸிட் ஆகாமல் வச்சுட்டே இருப்போம்.
ஸோ இருந்தும் நமக்கு வந்து அது வந்து கஷ்டமாக தான் இருந்துட்டு இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் எப்போவுமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நிறைய மெசேஜ்கள் வந்து சென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது வந்து டாப்பில் வந்துட்டே இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு ஒரு இரிட்டேட்டிங்காகவே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எந்த குரூப்பில் வரக்கூடிய மெசேஜுடைய நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வேண்டாம், அதை நான் பார்க்கவே வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அந்த குரூப்பை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மியூட் சிம்பிள் வந்து உங்களால் பார்க்க முடியும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து கேட்கும் 8 hours 1 week 1 year. ஸோ இப்போ நீங்கள் இதில் கொடுக்க வேண்டியது உங்களுக்கு பார்க்கவே வேண்டாம்னா 1 year வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்து வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களால் ஒரு சிம்பிள் வந்து இங்கே பார்க்க முடியும், மியூட்டான சிம்பிள். ஸோ இனி இதில் வரக்கூடிய மெசேஜால் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய செமையான 10 ட்ரிக்ஸை பார்த்துருக்கிறோம். ஸோ இதில் எந்தெந்த ட்ரிக்ஸை வந்து நீங்கள் ஆல்ரெடியே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் இதை வந்து நீங்கள் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தெரியாத விஷயம் இதில் எதுங்கிறதையும் கண்டிப்பாக மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் KTR.